Hello students, important 2 mark 3 mark சீரீஸில் இப்போ நம்ம செகண்ட் லெசனில் இருக்கோம். செகண்ட் லெசனில் ஒரு ஹைலி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம், சரியா? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. ரைட், புக்கு கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொஞ்சம் கிளியராக புரியும். நீங்கள் ஒரு நோட்டும் வச்சு பக்கத்தில் அப்படியே நம்ம எடுக்க ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம இந்த சீரீஸில் பார்க்குறதே வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபார் எக்ஸாம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அது இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து போர்டு எக்ஸாம்ஸில் கேட்டது தான். ரைட், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் சப்ளைஸ் ஆஃப் கரண்ட் 0.9 ampere through a resistor 2 ohms and current of 3 amperes through the resistor எவ்வளோ 7 ohms. Calculate the internal resistance of the cell. சூப்பராக கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்போ I1 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? I1 உடைய வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.9 ampere. I2 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்களா இல்லையா? எஸ், கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 0.3 ampere. 0.3 ampere. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ரெசிஸ்டாரோடைய வேல்யூ எவ்வளோ? R1 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எவ்வளோ? 2 ohms. கரெக்டாக எவ்வளோ? 2 ohms. R2 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7 ohms. ரைட், நம்மக்கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, ஆக்சுவலாக V = IR நமக்கு தெரிஞ்சது தான். V = IR. இந்த ஃபார்முலாவை நம்ம செல்லுக்கு அப்படியே எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா, EMF = I, ரெசிஸ்டன்ஸ் எப்படி படிப்போம்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் அந்த செல்லோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு பிரிப்போம். கரெக்டாக? அப்போ இது எப்படி ஆகும் நம்மளுக்கு? எப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கு? I1 கரெக்டாக, இது R1 அப்படின்னு வரும். EMF 1 R1 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸா, ஏன்னா ஒரே செல்லுன்னு கொடுத்துட்டாங்க. எஸ்எல் சப்ளைஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ இதேமாரி ரெண்டாவது வேல்யூ எடுத்தும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? EMF I2 கரெக்டாக. EMF-ஐ ஒழுங்காக வரைஞ்சிக்கலாம், சி மாதிரி இருக்குது. ஓகேவா? EMF ஓகே, இப்பயும் சி மாதிரி தான் இருக்குது. EMF I2 என்ன எழுதுவோம் நம்ம? R2 + R. கரெக்டா? ஓகே, போட்டாச்சு. இப்போது ஜஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்? I1 உடைய வேல்யூ எவ்வளோ? 2 செல்லுன்றது ஒரே செல்லுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு மின் கலம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ நம்ம அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம்னா 2 ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈக்குவலாக போயிடுச்சுன்னா, அப்போ இது I1 உடைய வேல்யூ எவ்வளோ? 0.9 இன்ட்டு R1 உடைய வேல்யூ எவ்வளோ? 2 ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு I2 உடைய வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? தட் இஸ் என்னது? I2 உடைய வேல்யூ 0.3 இன்ட்டு R2 உடைய வேல்யூ எவ்வளோ? 7 ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R. அப்போ 9 2s are எவ்வளோ? 18. அப்போ ஒரு டெசிமல் இருந்தால் என்ன எழுதுவோம்? 1.8. 1.8 போட்டாச்சா? 1.8 ப்ளஸ் என்னென்ன வரும் இந்த இடத்துல? 0.9 R. 0.9 R. எப்படி இது ரெண்டுத்தையும் அப்படியே என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே பண்ணுங்கள். 7 3s are என்னது? 21. அப்போ டெசிமல் இருந்தால் எப்படி எழுதுவோம் நம்ம? 2.1 ப்ளஸ் அப்படியே இது மல்டிப்ளை பண்ணியாச்சா? இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 0.3 R போட்டாச்சா? ரைட், இது அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. இந்த 0.3 R இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும்.
கரெக்டா? இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ். அப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம? 0.9 ஆர் மைனஸ் 0.3 ஆர் ஈக்குவல் டு 2.1 2.1 minus 1.8. எப்படி இங்கே மைனஸ் வந்தது? இந்த ப்ளஸ் 1.8 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ இதை மைனஸ் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.6 ஆர் ஈக்குவல் டு, இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 0.3ன்னு கிடைக்கும். கரெக்டா? ரைட். அப்போ ஆர் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 0.3 divided by 0.6. அப்போ இதை இன்னும் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா ரெண்டு சைடும் மேலேயும் கீழே மல்டிப்ளை பை 10 டிவைடட் பை 10 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3/6 அப்படின்னு கிடைக்கும். என்னன்னு கிடைக்கும்? இதை மேலேயும் கீழேயும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா, சரியா, மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா this becomes 3 divided by 6. அப்போ இதை அடிச்சா என்ன கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். இந்த 1/2வை நம்ம எப்படின்னு எழுதலாம்? இந்த 1/2வை r is equal to 0.5 ohmனு போடலாம். This is your internal resistance of this particular cell. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பொறுமையாக உட்காந்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளமை நல்லா பார்த்துட்டு போங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருக்கோம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.